தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கை. வீதி விதிமுறைகளை மீறிய பேருந்து சாரதி. மோட்டார் சைக்கிளில் போதைப்பொருள் கடத்தி சென்ற பெண் உட்பட 2 அதிரடி கைது. வீதி விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்ட தனியார் பேருந்து சாரதி ஒருவர் தன்னுடைய பேருந்தில் பயணித்த பயணிகளை இடை நடுவே இறக்கிவிட்டு சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் போக்குவரத்து போலீசாருக்கு ரகசிய தகவல் வழங்கியதை அடுத்தே இந்த சம்பவம் தொடர்பில் பாணந்துறை பகுதியில் வைத்து குறித்த பேருந்தை மறித்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் இதற்கு முன்னதாக குறித்த பாணந்துறைக்கு செல்கின்ற பேருந்தில் 2 போலீஸ் அதிகாரிகள் சாதாரண உடையில் மக்கள் போற்று பேருந்தில் பயணித்ததாகவும் இதன் போதே குறித்த பேருந்து சாரதி பேருந்தை வீதி விதிமுறைகளில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதை அடுத்தே இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக போக்குவரத்து போலீசாருக்கு தகவலினை வழங்கியுள்ளனர். வீதியில் சென்று கொண்டிருந்த குறித்த தனியார் பேருந்தினை இடை நடுவே மறித்த போக்குவரத்து போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதை அடுத்து குறித்த 2 போலீஸ் அதிகாரிகளும் சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட சாரதி தொடர்பான காணொளிகளை காண்பித்து இவ்வாறு தவறு இடம்பெற்றுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து கோபமடைந்த சாரதி தன்னுடைய பேருந்தில் பயணித்த பயணிகளை இடை நடுவே இறக்கிவிட்டு மீண்டும் அவர் பேருந்தை ஆரம்பித்த இடத்திற்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனும் இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து தற்போது பல இடங்களிலும் இவ்வாறு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற நடைமுறையின் அடிப்படையில் அதிகமாக போக்குவரத்து போலீசாரினாலும் அதிகமாக கண்காணித்து வரப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் போதைப் பொருள் கடத்தி சென்ற பெண் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் தெரியப்படுத்துகையில் வவுனியா ஓமந்தை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவுக்கு வருகை தந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் போதைப் பொருள் கடத்துவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட வேளை மோட்டார் சைக்கிளில் மறைத்து எடுத்து செல்லப்பட்டு 700 கிராம் கஞ்சா இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண் 36 வயது மதிக்கத்தக்கவர் என்று மேலும் அவருடைய சகோதரர் 30 வயது மதிக்கத்தக்கவரும் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட வேளை அவர்களிடமிருந்து 2,72,000 ரூபாய் பணமும் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் இருவரையும் ஓமந்தை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.